அப்போகலிப்சிஸ் புத்தகத்தில் 6வது கடிதம் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதின கடிதத்தை நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கும் சிந்திக்க இருக்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுவோம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ ஜூதர் அல்லாதிருந்தும் தங்களை ஜூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய ஜெப ஆலயத்தில் சேர்ந்த சிலரை, சாத்தானுடைய ஜெப ஆலயத்தை சேர்ந்த சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதிலொன்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பல்லோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். ஆல்ரைட், நாங்கள் சென்ற முறை இதனுடைய ஒரு ஓவர்வியூ, ஒரு மேல் ஓட்டமான அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரையும் அதே நேரம் கிறிஸ்துவனுடைய அந்த பட்டப்பேர் மூண்டையும் குறித்து நாங்கள் அதுல அதிக நேரம் சிந்திச்சிருந்தாங்க. அப்ப இதுல அந்த கடிதத்தினுடைய பகுதிகள் என்னென்ன வருகிறது பாலையா? சரி, அத கிறிஸ்துவனுடைய பட்ட பெயர்கள் என்ன கோவியா? இந்த 3 பட்ட பெயர்களையும் அதை எப்படி வகுப்பாக்கலாம்? அத 3ஐயும் எப்படி பிரிக்கிறோம்? சுஜி ஐயா. தெய்வத்துவத்தின் பண்பு, மத்தியஸ்தருடைய பண்பு. ரைட். சோ இதான் மெயின் அந்த பாயிண்ட். அதுக்குள்ள நாம கவனமா பார்த்தது. இப்ப திறக்கக்கூடாதபடி பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், அந்த கோட்டேஷன் எந்த புத்தகத்தில் இருந்து நமக்கு எடுத்து கையாளப்பட்டது? ஏசாயாவிலிருந்து. எத்தனை வசனம்? ஓகே. அப்ப அந்த அது பழைய ஏற்பாட்டு ஒரு விஷயத்தை எடுத்து நமக்கு கதைக்கிறார். அதோடைய கான்டெக்ஸ்ட் என்ன? அந்த ஏசாயாவில் அது யாரோட கதை வருது? அது சுபோய்யா, சுபோ என்று சொன்ன
யாரோட அந்த வசனம் கதவட்டது? ஏசாயாவில் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, அந்த சூழமைவு என்ன? திறக்கக்கூடாது பூட்டக்கூடாது திறக்கிறவர், தாவீதின் திறவுகளை உடையவர். நோ 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 ஏசாயா புத்தகத்தில் அது என்ன கான்டெக்ஸ்ட்? அது பாலா என்னோட வைக்க போறாரு, ராஜபக்ச தூக்கி போட்டு மைத்திரியை வச்சதா? ஓகே, நீங்கள் சொல்றது சரி, அட்லீஸ்ட் கேட்டு அதையும் பார்த்துட்டு தான் சொல்லு. அப்ப போன முறையும் பிரசங்கம் மண்டைக்கு பாயிண்ட் வரையில பைபிள் சொல்லு, அந்த இதுகள் மறக்க இயலாது. இந்த கான்டெக்ஸ்ட் மறக்க கூடாது, ஒரு நாள் வாழ்க்கையில மறக்க கூடாது. வசனத்தை அப்படியே மறந்தாலும் பரவாயில்ல, வசனம் சொல்ல அந்த கான்டெக்ஸ்ட் மறக்க கூடாது. ரெண்டாத்தான் நாம பொய்யாக போக மாட்டோம். என்ற கான்டெக்ஸ்ட் தெரியாம வசனத்தை பாடமாக்கி வச்சும் பிரயோஜனம் இல்லை, அது பிழையா போ எங்களை நடத்தும். ஆனா வசனம் தெரியாட்டியும் அந்த வசனம் சொல்லிட்டு அது எங்க கான்டெக்ஸ்ட் மண்டைக்குள்ள பதிஞ்சிருக்கவர், அதுதான் வாழ்க்கையில சரியான முக்கியம். இல்லாட்டி பேகதை கேட்கலையும் பைபிள் வசனம் தானே, கான்டெக்ஸ்ட் சரியா இருந்தபடிதான் கிறிஸ்துவ வெண்டவர். கான்டெக்ஸ்ட் உலகம் அது ஒரு நாளும் நம்மளால விட்டு போயிடாது. அப்ப நாம 3 பிரசங்கத்துல குறிப்பாக அந்த கான்டெக்ஸ்ட், அந்த முக்கியமான சாரம்சம் தான் எடுத்து வச்சு கதைக்கிறோம். அது கான்டெக்ஸ்ட் எப்பயுமே சரியான முக்கியம். அந்த சூழமையோ எல்லா பகுதிகளையும் கவனமாக நம்ம யோசிச்சு வைக்க வேணும். சோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த யூதாவினுடைய ஆட்சியாளர் செப்னா, அவன் ஆண்டவர் விருப்பம் இல்லை, அவனை தூக்கி வீசி எறிஞ்சு போட்டு, அது எலியாக்கியமினுடைய குமாரன் எலியாக்கியம். ஆமா, அப்ப எலியாக்கியம தான் கவர்னராக போறன், அவனுக்கு தாவீதினுடைய திறவுகளை தூக்கி கொடுப்பன் என்றதான் அந்த கான்டெக்ஸ்ட். அப்ப சொன்ன மாதிரி ஒரு கவர்னரை தூக்கி எறிஞ்சு போட்டு இன்னொரு கவர்னர் ஆண்டவர் வைக்க போற, அதுவும் ஜூதா, வேற நாடுகள் இல்ல, ஜூதாவில் கடவுளுடைய மக்கள் ஆளுற மனுஷர்களுக்கு அது செய்யப்படுது. அதுல அங்க நடந்த அந்த விஷயத்தை ஆண்டவர் கொண்டு வந்து இங்க காட்டுவர். தாவீதினுடைய திறவுகோல உடையவர் இப்ப இல்கியா இல்ல, அது நான். அதான் அந்த மத்தியஸ்தன் நாம கதைக்க வலிக்கிறோம். கடவுளாக அவருக்கு ஒரு திறப்பு போட வேண்டியது இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கடவுளாக அவர்கிட்ட எல்லா திறப்பும் இருக்கு. ஆனா தாவின் திறவு போல இப்ப உடையவராக இருக்கிறேன். அப்ப அவர் தான் தன்னாலதான் எல்லா அதிகாரங்களும் இப்ப பங்கிடப்பட்டு கொண்டிருக்கு. மத்தியஸ்தர் என்றதான் நாங்க கதை. அதுல இருந்து இந்த மத்தியஸ்தரா அதை நம்ம பிரிச்ச நாம. சோ அப்ப அவர் சொன்னா, அப்ப இனிமேல் சீசார்ல இவனும் அல்லது ஜூதர்கள் இவனும் அதிகாரத்தால உன்னை பூட்டுறதுக்கு யோசிக்கிறான் அல்லது தடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்களா பயப்படாத, திறப்பு என்னட்டு தான் இருக்குது. அவங்களை அப்படி செய்யறதுக்கு நான் தான் அப்படி அனுமதிக்கிறேன். அவங்கள பூட்டி போட்டு உனக்கு முன்னால கதவை திறந்து விடுறதுக்கும் என்னால முடியும் அல்ல. இதைத்தான் ஆண்டவர் அங்க கதைக்கிறார். அப்ப அந்த பாயிண்ட்ல அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது? உண்மையில கதவு திறக்கப்படுகிறத பற்றி 2 விஷயம் நாம பார்த்து நாங்கள். திறந்த வாசல், அது என்ன திறந்த வாசல் ஐயா கோபி? என்ன திறந்த வாசல்? 2 என்ன திறந்த வாசல் என்றா என்ன கருத்து? திறந்த வாசல் என்றா என்ன கருத்து? என்ன எழுதி இருக்கிறீர்கள்? திறந்த வாசலை வைக்கிறேன் என்ற என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சுபோவு தெரியுமோ? 1 10 இதெல்லாம் சரி வராது. 6 வருஷமா தொடர்ந்து சபையில இருக்கிறான், இதுகள் இப்படி வரையலாது. சுஜி ஒன்று சொல்லுங்க. இரவாத்த போறத கடந்து போய் இரவாத்த
சுவிசேஷ அறிவிப்புகள் செய்கிறது, கடவுள் வாசலை திறக்கிறத பற்றி கதைக்கிறோம். இன்னொன்று பாலா இதயத்தை திறக்கிறத பற்றி நாம பார்த்தோம். இந்த ரெண்டும் எழுதியிருக்கிறோம் கோபி. சோ திறந்த வாசல் என்றது பைபிள்ல இந்த ரெண்டுக்கு நமக்கு அப்போஸ்தலன் பவுலின் ஊடாகவும் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளையும் அதுவும் சபை தூதனுக்கு முன்பாக என்று வரைக்கும் இதான் கான்டெக்ஸ்ட். அது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு. அப்ப ஊழியக்காரன் வரைக்கும் கான்டெக்ஸ்ட் இதுதான். அப்ப பேசிக்கா இரவாத்த பணி தைரியமா பிரசங்கிக்கப்படுகிறது நாடுகளுக்கு இடையில. அடுத்தது நாடுகளுக்குள்ள போனாலும் மக்கள்கிட்ட இதயத்துக்குள்ள போகணும். அப்ப அதை திறக்கிறதும் வேதம் அதை தான் பயன்படுத்து. அதுக்கான உதாரணம் என்ன? மக்களுடைய இதயத்துக்குள்ள போறதுக்கு லிதியாளனுடைய இதயத்தை கெத்து திறந்த. அப்ப இத நாம பார்த்தனாங்க. அப்ப கதவு திறக்கிறது, இரவத்த பணி போறது, ஆக்கள் இதயத்தை வெல்லுறது, மாத்துறது, இப்படியான விஷயங்களை நாம இன்னொரு நம்ம நடைமுறை பாசையில சொல்றேன்னா நான் சொன்ன வெற்றி கொடுக்கிறது நான். அதான் இந்த அர்த்தம். சக்சஸ் சக்சஸ் என்று கதைக்கல. வெற்றி என்ன அதை செய்யறது நான். அது பாபிலோனுக்கு வெற்றியை கொடுத்தாலும் நான் தான். அது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு வெற்றி கொடுத்தாலும் நான் தான். விளங்குவா? சக்சஸ் என்று கதைக்க வலிக்கிட்டா யாராவது வெற்றி அது தங்களுக்கு தங்களோட நோக்கம் அடையப்படுறதுக்கு அது வெற்றிகரமா முடிஞ்சிருக்குன்னா கிரீஸ்வரர் அது என்னாலும் அது நடக்குது, நான் தான் அதை கொடுக்கிறேன். கடவுளை அறிஞ்சவனோ அறியாதையாளோ சக்சஸா குடும்பம் நடத்துற, சக்சஸா பிசினஸ்ல இருக்கிற, சக்சஸா படிச்சிருக்கிறார், சக்சஸா ரிசல்ட்ஸ் வருது, சக்சஸா இந்த சக்சஸ் அது எவனா இருக்கலாம். சக்சஸா மீன்பிடி வருது, சக்சஸா வயல் அறுக்கிறோம், சக்சஸா வழக்கு சக்சஸ் ஆகிறது. அவன் இயேசுவ தெரியுமோ தெரியாதோ என்றது அங்க பார்க்கப்படாது. ஏன்னா எல்லாருக்களையும் இயேசுவோட சாயல் ஒன்று இருந்து கொண்டு இருக்குது. அதென்ன சாயல்? அறிவு, நீதி, பரிசுத்தம். அதனால அந்த செயல்பாடுகள் ஆகிய பேசிக்கா கடவுளுடைய அந்த சாயல் எல்லா மனுஷர்களுக்கும் அதுல சக்சஸ் என்று வரணும் கட்டாயம் அது இயேசுவினுடைய வேலை தான். ஆனா அந்த சக்சஸ் அழிவுக்கா ஆசீர்வாதத்துக்கான அந்த அடுத்த விளைச்சல். பாபிலோனுடைய சக்சஸ் அவரை அழிக்கிறதுக்கு. பாபில் நேபுகாத்நேச்சாருடைய சக்சஸ் நேபுகாத்நேச்சாரையே நாசமாக்குறதுக்கு தான் கெட்ட அவனுக்கு சக்சஸ் கொடுத்து கொண்டிருந்த. கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப சக்சஸ் ஆகுது, நல்லா மீன்பிடி வருது என்று நினைச்ச உடனே யோசிச்சிடக்கூடாது. அப்போ கடவுள் கூட இருக்கிறார், கடவுள் கூட என்னத்துக்கு இருக்கிறார் என்னன்னு கேள்வி. அந்த சக்சஸ் ஆளை நாசமாக்குறதுக்கு சக்சஸ் கொடுக்கிறாரு. ஐயோ அவங்க எவ்வளவு படிக்கிறாங்க, இந்த சைவக்காரன் எப்படி கேள்வி. அந்த படிப்பு அவங்க சக்சஸால கடவுள் என்னத்துக்கு அவங்களுக்கு அதை கொடுக்கிறார்? அவங்கள நாசமாக்குறதுக்கா, அழிக்கிறதுக்கா, இல்லாட்டி அவங்கள ஆக்குறதுக்கோ? அதுல கத்தரை விட்டு கத்தரு இல்லாத ஆட்கள் சக்சஸ் சொன்னா கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அவங்களை அழிகிறதுக்கு கடவுள் அந்த சக்சஸை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா பைபிள் எங்களுக்கு அதை காட்டிக் கொண்டு இருக்கு. விளங்குதோ? ஆனா அதை கொடுக்கிறது யாரு? கத்தர். இயேசுதான் அதை செய்கிறார். அதே நாம் கிறிஸ்துவனுடைய 10 கற்பனைக்குள்ள நின்று அந்த சக்சஸ் வருகிறதா நாம கண்ண மூடிக்கொண்டு சொல்லலாம். அது அவனை ஆக்கிறதுக்கு தான், ஆசீர்வதிக்கு தான் கத்தர் சக்சஸ் கொடுக்கிறாரு. 10 கற்பனைகளை இல்லாம சக்சஸ் வந்தா நாசம், 10 கற்பனைக்குள்ள நின்று சக்சஸ் வந்தா அது ஆசீர்வாதம். மற்றபடி ஆசீர்வாதம் சக்சஸ் என்றது ஆசீர்வாதமா எப்பயும் இருக்க போறது இல்லை. சரியான கவனமா நாம இருக்கணும். உலகத்தவன் மாதிரி யோசிக்கணும், நமக்கு நல்லா அது வெற்றி தான். வெற்றி அழிவுக்கா ஆக்கத்துக்கோன்றதான் கேள்வி. அப்ப கிறிஸ்து இங்க பிலதெல்பியா சபையில நான் உனக்கு வெற்றி தருவேன், உன்னால கதவு பூட்டி கிடக்குறேன் யோசிச்சு பயப்பட்டு கொண்டிருக்கிற, நான் திறக்கிறேன் கதவு, அப்ப உனக்கு வெற்றி.
அல்ல. அப்ப ஏன் உனக்கு அந்த வெற்றிய தருவன்ன்றதுக்கு தான் அவர் 8ஆம் வசனத்திலிருந்து அதை சொல்ல தொடங்குறார். அதுக்கு ஆண்டவர் 2 காரணம் சொல்றார் அந்த வெற்றிக்கு. பிலதெல்பியா சபைக்கு ஒன்று, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இருக்குது. 2வது, நீ என்ற நாமத்தை மறுதலிக்காம என்ற வசனத்தை கை கொண்ட. ஏன் உனக்கு முன்னால் திறந்த வாசல வைப்பேன்? உனக்கு நான் அளந்த கிருபையினுடைய அளவு கொஞ்சம். ஆயால ஆனா நீ படுற பாடு அது சூப்பர். அது அந்த கிரியைகள் அது அந்த மாதிரி. இந்த உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன்னு அந்த சொல்லு 7 சேர்ச்சுக்கும் பயன்படுத்துற. ஆனா இதுக்கு முன்னுக்கு இருக்கிற சேர்ச் அல்லது முதல் வந்த சேர்ச்சில் எல்லாம் ஆண்டவர் உண்ட வேலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று ஆண்டவர் அந்த எரிச்சல்ல கதைக்கிறார். ஆனா இங்க உண்ட வேலை எனக்கு தெரியும் என்று சொல்ல ஆண்டவர் எரிச்சல்ல இல்ல. அடையப்பா உங்க வேலை எனக்கு நல்லா தெரியுது, பிரச்சனை அது என்ன, ஐயோ உனக்கு இருக்கிற கொஞ்சம் தான் நான் அந்த வரங்களை எல்லாம் கொடுத்தோம், ஆனா நீ எவ்வளவு அதை வச்சு செய்யறீங்க. அதான் நாங்க அந்த உன் கிரியரை அறிஞ்சிருக்கோம் இந்த சபைக்கு. ஆனா எபேசு சபையில உங்க கிரியரை அறிஞ்சிருக்கிறேன்டா உண்ட நல்ல வேலையும் தெரியும், உண்ட ஊத்த வேலையும் எனக்கு தெரியும். அங்க அது மாறும். அதுல உன் கிரியை அறிஞ்சிருக்கிறேன் என்றது கான்டெக்ஸ்டுவலா தான் திருப்பி நாம விளங்குவோம். அது எல்லா சேர்ச்சுக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணி கான்டெக்ஸ்ட் வித்தியாசப்படுது. பிலதெல்பியா சபையோட கடவுளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க இல்லை, நோ குறல். சிமிர்னாவோடையும் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ குறல். ஆண்டவர் பிரச்சனைப்படையில. அப்ப அங்க உண்ட கிரியை எனக்கு தெரியும், உங்க வேலை என்னன்னு எனக்கு தெரியும்டா அது சரியான மெச்சத்தக்கதாக அந்த அந்த சொல்லு வந்து கொண்டிருக்கு. ஆனா எபேசுவிலையும் பெர்கமூலையும் சர்தையிலையும் தியத்தீராவிலையும் கதை கேட்கல. சர்தையில டோட்டல் அவுட், மற்ற இடங்கள்ல ஏதோ 1-2 கொஞ்சம் நல்லது மிஞ்சி இருக்குது. ஆனா அங்கேயும் அப்ப இந்த கிரியால எனக்கு நல்லா தெரியும்டா என்ன விளையாட்டு விளையாடுறன்னு எனக்கு தெரியும். அதனால நீ என்ன அந்த கொஞ்சம் நல்லது நல்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் அங்க கதைக்கிறார். ஆனா சிமர் இங்க பிலதெல்பியாவுக்கு இருக்க அந்த கொஞ்சம் அந்த பிளத்தோட நீ எவ்வளவு வேலை செய்யறான்றது, என்ன மாதிரி அதை கையாண்டு எவ்வளவு திறமா அதை எனக்கு பயன்படுத்துறான்றது எனக்கு வடிவா தெரியும். அதான் இங்க அதுல உன்கிரியா இருந்திருக்க 7 சேர்ச்சின்னு சொன்னபடியால எல்லா சேர்ச்சுக்கும் அது ஒரே அர்த்தம் அல்ல. அதான் அந்த பாயிண்ட். அப்ப வேத வசனத்தை விளங்கேக்க அங்கேயும் சொல்லிருக்கு இங்கேயும் சொல்லிருக்கு, அப்ப 2 ஒரே அர்த்தம் பண்ண முடியும் ஒன்னே அது ஒரே வசனம் தான், ஆனா வேற வேற அர்த்தம். அதுல கான்டெக்ஸ்ட் அது அதை டிட்டர்மின் பண்ணுது. சூழமைவை தீர்மானிக்கும் அது என்ன அர்த்தம் என்று. அந்த சூழமைவை நாம விளங்கிக் கொள்ளணும். அது என்ன கதைப்பட்டுக் கொண்டிருக்கணும். இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா உங்க வேற எனக்கு தெரியும் என்றால் அங்க பிரச்சனைகளும் இருக்குது, அதனால நல்ல விஷயங்களும் இருக்கு. அங்கேயும் உண்ட வேலை எனக்கு என்ன தெரியும், அப்ப 2க்கும் அது பொருந்தும். இங்க ஒன்றுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆயல அந்த வேலை என்ன, கர்த்தர் கொடுத்திருக்கிற கொஞ்சம் அந்த பலன் பயன்படுத்தி அவங்க ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கல. ஒன்று நெகட்டிவ், மற்றது பாசிட்டிவ். அவங்க வசனத்தை கை கொண்டாங்க. ஒன்று பாசிட்டிவ் வசனத்தை கை கொண்டது, மற்றது நெகட்டிவ் அவங்கள அதை மறுதலிக்க இல்லை. ஒன்று எதிர் விதத்தில் சொல்லப்படுது, மற்றது நேர்நிலையில கதைப்படுது. அதனால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறது. அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றா அங்க ஆண்டர் யார் ஒருவன் என்று கதைச்சு கொண்டிருக்கிற அது யூத அந்த சாத்தாண்ட ஜபாலயமும் அது நேரமும் ரோம் அரசு சீசார் எவனும் பூட்டிடாது. அப்ப கிறிஸ்து தன்னுடைய சர்வாதிகாரத்தை மத்தியஸ்தர அங்க காட்டுறார். சபைக்கு பிரச்சனையா வந்த ஆட்கள்
ரெண்டு பக்கத்தால பிரச்சனை. ஒன்று அந்த கள்ளச்சபையால, அடுத்தது கிறிஸ்துவ மதிக்காத அரசால. ரெண்டு பேர்த்த இருப்புமே கிறிஸ்துவால தான் இந்த பூமியில. ஆனா ரெண்டு பேரும் கிறிஸ்துவ மதிக்க இல்லை. ஆனா அவங்களுக்கு அதுக்குரிய பலன்களை நான் கொடுக்கிறது உண்மை. ஆனா உந்த உண்மத்துவத்துக்கு நான் ரெண்டு பேரையும் முடக்குவன். ரெண்டு பேரையும் நான் இறுக்கி போட்டு உனக்கு நான் கதவு திறந்து தருவேன். அப்ப கிறிஸ்து காட்டுற உண்ட பாடு பிரியாசத்துல நீ பூட்டின கதவை எப்படி திறக்கலாம்ன்றதுக்கெல்லாம் என்னட்ட ஜபிச்ச ஜபங்கள், அதுக்கடுத்த முயற்சிகள், அப்போஸ்தலன் பவுல் அந்த ஊழியத்தை செய்யல அவன் சந்திச்ச அந்த போராட்டங்கள்ல அவன் ஜபம் பண்ணி போராடி ஜபம் பண்ணினதுகள், சபையை ஜபிக்க கேட்டதுகள், இந்த கதவை திறக்க சொல்லி கத்தர் எனக்கு திறந்த கதவை வைக்கணும்னு சொல்லி சொவியுங்கோண்டு. அப்ப அதெல்லாம் எந்த டைம்ல நான் திறக்க போறேன். ஆனா அதனால நீங்கள் பட்ட பாடு, அப்ப அத எப்படியாவது கடவுள் திறந்து அந்த சுவிசேஷம் போய் அது டுனாமிஸ் ஆக அந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை இந்த வல்லமையில அடிச்சு உடைச்சு அது மேவீரோணும்ன்றதுக்கு நீங்கள் கொண்டிருந்த அந்த அவாவும் வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன். அதான் சூப்பராடாப்பா உங்களை இருந்த. ஆனா உனக்கு அந்த அளவுக்கு வளங்கள் பக்கத்தால பெருசா உனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இது இந்த கொஞ்சத்துல நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்ற இது எனக்காக, அதனால நான் செய்கிறேன். அப்ப சக்சஸ் எவ்வளவு வளம் இருக்குன்றதுல இல்ல விஷயம், நம்மகிட்ட எவ்வளவு ஞானம் இருக்குன்றதுல இல்ல சக்சஸ், நமக்கு எவ்வளவு சரீர பலம் இருக்குன்றதுல இல்ல சக்சஸ் வெற்றி. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு எவ்வளவு அந்த இருக்கிற பலத்திலே உண்மையா இருக்கிறோம் என்றதான் சக்சஸ். அதுக்கு உண்மையா இருந்தா அவர் எங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமென். விளங்குதோ? ஏனடா நமக்கு இவ்வளவுதான் என்று சொல்லி அளந்ததாரு கிறிஸ்து தான். அப்ப தாளந்து உனக்கு ஒன்று தான், போ தாளந்து உனக்கு 5, தாளந்து உனக்கு 2 தான் நான் தாரனா ரெண்டு, அத அளந்து கொடுத்தது அவர். அப்ப அது எவ்வளவு இருக்குது என்றது அவருக்கு வடிவா தெரியும். அந்த கொஞ்சமோ கணக்கையோ அத கிறிஸ்துவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அத தந்த நோக்கத்துக்காக நீ பயன்படுத்தினீண்டா அவர் கட்டாயம் அதை சக்சஸ் தார, அவர் வெற்றி அடைய பண்ணுறார். ஏண்டா வெற்றியும் அவற்றதான், தாரது அவற்றதான், வரங்கள் தாரதும் அவர் தான். பிலதெல்பியா நாம சர்தையோடையும் பிறகு இந்த லவோதிக்காவோடையும் ஒப்படைக்கல, இந்த 3 சர்ச்சுகளையும் பிலதெல்பியா தான் வரம் குறைஞ்ச சர்ச். அந்த ஊழியர் எல்லாம் குறிப்பாக அந்த மினிஸ்டர் அந்த தூதனுக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் பலன் எப்படி அவனால நான் நேற்கனவே சொன்ன மாதிரி வேத வசனங்களுடைய டவுட்டான விஷயங்களை என்ன பைபிளிலும் முற்று பெற்று இல்லாத காலம். அப்ப தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலர்களும் என்று சொல்லப்படுறாக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அப்ப அதுலயும் இது கள்ள போதனையா, இது சத்தியம் சரியா, ஐயோ இவங்கள பல நன்மைகள் இருக்குதே, ஆனா சேர்ச்சுக்கான இருக்கிறாங்களா, அப்ப என்னண்டு இவங்களை நாம பிழை என்று சொல்லுறது, என்னண்டு முடிவெடுக்கிறது என்ற விஷயங்கள்ல அந்த திறமை கட்டித்தனம் சரி கொஞ்சமா இருக்குது இவருக்கு. ஆனா இருந்த அந்த கொஞ்சத்திலே அவன் கடவுளுக்கு உண்மையா இருக்கிற மனுஷன், கடவுளுடைய வசனத்தை தெரிஞ்ச அந்த கொஞ்சத்துக்கும் விட்டு கொடுக்கல. அவன் வைராக்கியம் அந்த கொஞ்சம் சரியாத்தான் தெரிஞ்சிருந்தது, புலையா தெரிஞ்சிருக்கல, தெரிஞ்ச கொஞ்சம் சரியாத்தான் தெரிஞ்சிருந்தது, அதுக்கு சரியா உண்மையானுண்டா. அதுல எதுல அவங்களுக்கு வந்த பிரச்சனை இந்த சாத்தாண்ட ஜபாலயத்தால, அது ஜூதருடைய ஜபாலயம். பைபிள்ல கிரீக்ல நாம அது இருக்குது the synagogue of Satan, சாத்தானின் ஜபாலயம். அவர் ஜபாலயத்துக்குள் பிரவேசித்து அவர் ஜபாலயத்துக்கு போனார். நமக்கு வாசிக்கிற அதே சொல்லுதான் இங்க ஜபாலயம். அதை கூட்டத்தார் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. அப்ப அதை சரியாக ராம இது முதலும் அது வந்தது இல்ல,
13 பெர்கமுல பெர்கமுவா எங்கேயோ சொன்னாங்க சிமிர்னா. எஸ், சிமிர்னா. ஜூதர் சொல்லி ஜூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டம். அதான் சினகோக் ஆஃப் சைட்டன். அங்கே அப்ப சாத்தானின் ஜெபாலயம், அப்படிதான் சரியா வாசிக்கும். இங்கேயும் சாத்தானின் ஜெபாலயம். அப்ப அதை நம்மள வாசியில் இப்ப ஜெபாலயம் சொல்ல, நாம இப்ப என்னன்னு சொல்றோம்? நாம சபை, சாத்தானின் சபை. அப்ப நம்மட காலத்தில் இப்ப அதை சொல்றேன்டா, சாத்தானின் ஜூதர் அல்லாதிருந்தும் தங்களை ஜூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானின் திருச்சபையை இருக்கிற சிலரை உனக்கு கொண்டு வந்து தருவேன். அப்ப ஆண்டவரே சில சேர்ச் அது சாத்தான் சேர்ச் தான், பிசாசனுடைய சாத்தானுடைய சபை, சைட்டன். அப்ப அவங்களால இருந்து வர்ற அந்த பிரச்சனைகள் கிறிஸ்துவ மறுதளிக்க இல்லை. அது நேரம் எங்களுக்கு தெரியும், ஜூதர்கள் அவ்வளவு இறுக்கமா நின்றது காரணம் ஜூதருக்கு ஆட்சி இருந்ததாலே அல்ல. ஜூதர்கள் ரோமரோட சேர்ந்து அவர்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய சீஷர்களையும் ராயனுக்கு எதிராக ஏதோ ஒன்று படிப்பிக்கிறாங்க என்று சொல்லி பொலிட்டிக்கலி அவங்கள தங்கள் வசப்படுத்திக் கொண்டிருந்த ஆட்கள். அப்ப ஜூதர்களாக இருந்த பலர் இப்ப நசரேய மார்க்கத்துக்கு அமைஞ்சவங்க இவங்க சரியான குழப்பவாதிகள், சரியான பிரச்சனைக்கான ஆட்கள் சொல்லி அப்படி படத்தை கொடுக்கிறார். யாருக்கு? சீசாருக்கு கொடுக்கிறார். சீசாருக்கு கொடுக்கிறார். இது நம்ம நீலம் திருச்செல்வம் சந்திரிகார கவர்மெண்ட்ல வெளிவிவகார அமைச்சராக இருந்து விடுதலை புலிகளை பற்றி வெளிநாடுகளுக்கு காட்டின படம் மாதிரி. லக்ஷ்மண் கதிர்காமர். எஸ், சாரி லக்ஷ்மண் கதிர்காமர். அந்த படத்தை நம்பினவங்க அவங்க இல்ல. அதான் படம். எங்களோட தமிழர் இருக்கிற அவனே ஒரு தமிழர். அதனால தமிழருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, தமிழருக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்றால் அவன் ஒளிவிராக அமைச்சர் எல்லா விசர்க்கரையும் பிறப்பினையார். அதனால குளிச்சு கொண்டிருக்கீங்களா, போட வேண்டியா போச்சு, ஒன்றும் செய்யல. அது சண்டை என்று வந்தா சாகத்தான் ஒன்றும் செய்யல. சோ அவ்வளவு பொய், அவ்வளவு பிரச்சனையான அதாவது நம்பிதான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம். அப்போ தமிழருக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அங்க ஒரு சின்ன ஒரு குரூப் உண்டு, பிரிவினவாதம் கதைச்சு கொண்டு அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனா செத்ததெல்லாம் அறிஞ்ச கொத்து கொத்தா தமிழர். அங்க இருந்து வந்து குண்டு போடுறது என்ன? விடுதலை புலிய பார்த்தா போடுறதெல்லாம் கோயிலுக்குள்ள இந்த ஜனத்தையும் எல்லாரும் மேலதான். குமுதினி படகுல வெட்டி கொண்டு விடுதலை புலிகளையா பிரயாணம் பண்ணின சனத்தை. அதுல நவாலி தேவாலயத்துக்கு மேல ஓட்டுது விடுதலை புலிகளுக்கு. அப்ப நீ ஒரு படம் கொடுக்க, அதை நம்பிக்கொண்டு அவங்களும் சப்ளை பண்றாங்க, குண்டுகளும் சூப்பர்சோனிக்குகளும் கொண்டு வந்து அழிக்கிற. இதே மாதிரி ஒரு படம் தான் இந்த சாத்தான்ற சபை கொடுத்துச்சது சீசாருக்கு. இந்த நசரேயரை பற்றி, கிறிஸ்துவின் அந்த சபைகளை பற்றி இவங்க கொஞ்சம் ஒரு குரூப், எங்கட இனத்துக்கே ஒரு சரியான பிரச்சனையான யாக்கள். நாங்களெல்லாம் உங்களோட எவ்வளவு சமாதானமா இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம். நாங்கள் சிங்களவர், நாங்களும் கவர்மெண்ட்ல நாங்கள் இருக்கிறோம், உங்களோட சேர்ந்து நாங்களும் ஆட்சி அதிகாரங்கள்ல நாங்களும் இருக்கிறோம். ஆனா இவங்க எங்களுக்கும் எதிராக இருக்கிறாங்க, உங்களுக்கும் எதிராக ஏதோ இயேசுவண்ட ஒரு அந்த நசரேயனைத்தான் வணங்குவாங்களா, உங்களை எல்லாரும் வணங்க மாட்டாங்களா? அப்படி ஒரு படத்தை கொடுத்து கொண்டிருந்த சாத்தான் இந்த கூட்டம். அது சேர்ச்சுக்கு சரியான பிரச்சனை, மெய்யான கடவுளுடைய மக்களுக்கு சரியான பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த காலம் அது. ஒண்ணு நம்புறதுக்கு எங்க யார போய் நீ கதைக்கிறது? நம்மட சொந்த இனத்தாக்களே நம்மள அப்படித்தான் காட்டுறான்.
அப்ப ரோமனுக்கு என்ன மாதிரி இருக்கு மங்கள் பேர்ல? இனி நாதி இல்ல, அவன் தான் ஆளுறான். தமிழனை அங்க இருந்து கொண்டு தமிழருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று காட்டுனா பிறகு என்ன நடக்கும்? ஒன்றும் செய்யறாது. அதன் அந்த படம் தான் இங்க நடக்குது. அப்ப ஆனா கிறிஸ்து அதுகளுக்கு நான் தான் அப்படி அனுமதிக்கிறேன். அந்த அந்த சோதனைக்குள்ள அந்த அந்த போராட்டத்தில் நீங்கள் எந்த வசனத்தை குறித்து எப்படி நிக்கிறீர்கள்? எப்படி நிக்கிறீர்கள்? இது உண்மையில விடுதலை புலிகள் போராட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவனுடைய வசனத்துக்காக, அதுக்கான கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்காக, அவற்ற சுதந்திரத்துக்கு அங்க ஒரு போராட்டம் நடக்க இல்லை. ஆனா பிலடெல்பியா சபையில நடந்த போராட்டம் கிறிஸ்துவனுடைய ஆட்சியை பூமியில கொண்டு வரத்துக்கு. பிலடெல்பியாவில் அயல கிறிஸ்தவர் நான் திறப்பன் வாசல, நான் தான் இதை அனுமதிக்கிறேன், நான் திறப்பேன். உங்களோட சக்சஸ் என்ன? அயல அந்த அதுக்கான ஒரே அந்த ரெண்டு காரணம் கொஞ்சம் பலன். ஆனா உண்மையா நன்றிகள் எனக்கு என் நாமத்தை மறுதளிக்க, உண்மையா நின்றது என் நாமத்தை மறுதளிக்க ஒரு பக்கம், மற்ற பக்கம் என் வசனத்தை கை கொண்டு நடக்கிறீர்கள். என்ற வசனத்தை கை கொண்டிருக்கிற, என்ற வசனத்தை கை கொள்ளுற என்றால் அதனுடைய உடன்படிக்கை என்னோட என்ன ஒப்பந்தம் பண்ணிட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு உண்மையா நிற்கிறீர்கள். இவ்வளவு பிரச்சனை சொந்த இனத்தாலையும் அரசாங்கத்தாலையும், ஆனா மறுதளிக்கவே இல்லை நீங்கள். அவ்வளவு பிரச்சனை. எங்களுக்கு தெரியும் சபைக்குத்தான் அங்க பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. அங்க சோதனை என்றதே டெஸ்ட் என்றதே சேர்ச்சுக்குத்தான். இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து அதான் அப்போ சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய அந்த நின்று பிடிப்புக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பங்குள்ளவன் நின்று பிடிக்கிறீங்க. அதுல அப்ப சபைக்கு தான் அங்க சோதனை. அப்ப அந்த சோதனை எங்க எங்க வந்து கொண்டிருந்தது? அந்த கிறிஸ்துவனுடைய அரசு எங்கெங்க அப்போஸ்தலர்களால ஸ்தாபிக்கப்பட்டு சபையில் ஏற்படுத்தப்பட்டுச்சதோ அங்கெல்லாம் அந்த சோதனை வந்து கொண்டிருக்கிறது. அங்க ரோமராலையும் அந்த இவங்களும் தேடி தேடி எல்லா இடமும் போய் போய் தாங்களும் ஜெபாலயம் போட்டு அங்கேயும் அவங்க தங்களோட வேலையை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அரசியலாலையும் பிரச்சனை, கள்ள போலி சமயத்தாலையும் பிரச்சனை. நான் சக்சஸ், நான் தாரணும் வெற்றிய ஒரு தினம் பூட்டையிலாத. அப்படிதான் ஆண்டவர் அதை கதைக்கிறார். அதுக்கான காரணம் சொல்லிதான் தானே திறக்கிறேன். அதனால சொன்ன உள்ளது கொஞ்சம் இருக்குதா, அந்த உள்ளதா ஒழுங்கா இந்த வசனத்தை கை கொண்டு என்ன மறுதளிக்காம வாழ்ந்தியண்டா நான் இன்னும் அநேகத்தை தருவேன். ஆமா, அதனால சொன்ன உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கொடுத்ததையும் இல்லைன்னு ஆக்கிக் கொண்டிருக்கிறியோ உள்ளதெல்லாம் எடுத்துருவான் மேலே. அதான் இந்த பொண்ணு வரம். கிறிஸ்து எல்லாருக்குமே வரம் கொடுக்கிற, கிறிஸ்து வரம் கொடுக்காத ஒரு ஆள் இல்லை இந்த பூமியில. அதனால அதுலயும் கடவுளுடைய மக்களாக எல்லாருக்குமே வரம் இருக்குது. இப்ப அந்த கர்த்தருடைய வரம் அது சோதிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் தானே பிசாசை விளக்கி விடுறார். பிசாசு விளக்கப்படையில அரசும் கள்ள சமயங்களும் எங்களை தாக்க தொடங்கும். இப்ப அந்த நேரத்தில் அந்த இருக்கிற அந்த கொஞ்ச வரங்களால எவ்வளவு கடவுளுடைய அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா நிற்கிறோம் நாம. அதை பற்றி அறிவுகள் விளக்கங்கள் எங்களுக்கு கொஞ்சம், மேபி எங்களுக்கு கிரீக் தெரியாது, ஹீப்ரு தெரியாது, பைபிள் ஒரிஜினலா எப்படி என்று தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சாலும் தமிழ் கொஞ்சம், இது ஈவன் தமிழிலேயே அந்த அது உருவகணியா, அது உவமையா, அது என்னென்ன இலக்கணம் சரியா தெரியாது. ஏதோ ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா அந்த கொஞ்சத்திலே 10 கற்பனை சரியா விளங்கிச்சது. அதை எந்த காரணத்திலையும் எக்காலத்திலையும் மாத்தாம அதை கை கொண்டு அது அந்த பொறுமை. என்னத்துல பொறுமை? அந்த வசனத்துக்காக வர எல்லா பிரச்சனைகளையும் நின்று பிடிக்க, அந்த உடன்படிக்கையை மீற வைக்கிறதுக்கு, அந்த 10 கற்பனைக்கு எதிராக போறதுக்கு எல்லா பக்கத்தாலையும் எங்களுக்கு அரசியலையும் பிரச்சனை, சமுதாயத்தாலையும் பிரச்சனை. ஆனா அதுக்களையும் நீ மறுதளிக்காமையும் அதுல அதை கை கொண்டு அதை நிற்கிற. அதனால நான் வெற்றியை தருவேன்.
இப்ப அந்த வெற்றி எப்படி திறந்த வாசல் எப்படி வருகிறது? அத 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஜூதர் அல்லாதிருந்தும் ஜூதர் என்று பொய் சொல்லுகிறார். இது முதலும் ஆண்டவர் ஒரு சபைக்கு கதைச்சார். சிமிர்னா அங்கேயும் அவங்க பர்த் சர்டிபிகேட் படி எந்த இனம்? ஜூதர். ஆனா ஆண்டவர் சொல்றார் அவங்க ஜூதர் இல்லையே. பர்த் சர்டிபிகேட்டின் படி தமிழனா இருக்கிறவன் தமிழன் என்று அர்த்தம் இல்லை. அதான் நீங்க ஆண்டவர் கதைக்க வார. ஜூதன் என்று சொன்னா பர்த் சர்டிபிகேட் நீ ஜூதன் என்று நினைச்சிடாரு. ஏன்னா அதுல குறிப்பா ஜூதருடைய அந்த சொல்லு பைபிள்ல முக்கியமான ஒரு சொல்லு. இஸ்ரவேல் ஜூதன் என்ற அந்த சொல்லாடல் அது கடவுள் கொடுத்த பேர். தமிழருக்கு கடவுள் அந்த பேரை கொடுக்கல தமிழன். ஆனா இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்தது கடவுள். யாக்கோபுக்கு தான் சொல்ற, இனிமேல் உன்ற பேர் இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். அதனால இஸ்ரவேல் என்ற பேருக்குள்ள வரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த மாதிரி தகுதி சிலவர தமிழரா இருக்கிற ஆட்களுக்கு அப்படி ஆண்டர் கொடுக்க இல்லை. ஆனா இஸ்ரவேல் யூதன் என்றா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிறந்ததால இல்ல, அது யாக்கோபினுடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொண்டதால. தேவன் வந்து நேர கதைச்சு பேசி விஷயங்களை உரையாடி அதுல நமக்கு தேவையானது அவற்றை சித்தத்தின்படி கேட்டு அதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அந்த ஆவியின் இனமம். அதான் அந்த இஸ்ரவேல் தேவனோடு போராடி மேற்கொண்ட. அதனால இஸ்ரவேல் தேவனோட போராடி மேற்கொண்ட. ஆனா எங்களுக்கு தேவனோட போராடினாரா தேவனோட கெஞ்சினாரா? தேவனோட கெஞ்சினவரா போராடினவரும் தேவனோட கெஞ்சினவர். அதுதான் பவலப்பதுனா போராடுங்கள் செவத்தில் போராடி செவிங்கொண்டா கெஞ்சு கூட. அதுலயுமே கெஞ்சின மட்டும் இல்லை, அவர் எப்படி யாக்கோபு அவர் அழுது கெஞ்சினார். அது எங்க வருது அந்த வசனம்? ஆவியாமணி புதிய பாட்டு நல்ல வசனம். பைபிள் என்ன சொல்லி வெங்கடசி எந்த தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் வருது கோட்டேஷன். இதான் பாயிண்ட் நமக்கு. என்ன ஆம்பளையில தான் ஜோசிக்கிறப்ப என்னன்றப்ப சபையிலையும் இல்லையும் ஒரு பொறுப்பா கூட இதெல்லாம் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கிறோம். யாக்கோபு அவன் ஓடினான். ஓசியா அவன் போய் கூலிக்கு வேலை செய்தான். அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான் என்று யாக்கோபை பற்றி ஆண்டவர் கதைக்கிற. ஓசியா கோட்டேஷன் 12:4. All right. மூன்றாம் வசனம், அவன் தாயின் கற்பத்தில் தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்தான். ஆறு கற்பத்திலிருந்து சகோதரன் குதிக்காலை பிடிச்சு கொண்டு வெளியில வந்தாள். யாக்கோபு தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அதான் ஆதியாமம் நாம பார்க்கிறோம் இல்ல? 32. ஆத்தக்கு பின்னால தனிச்சிருக்கா அண்ணன் வந்து கொல்ல போறான் போல இருக்கு, கடவுளை முன்னுக்கு நம்ம ஆண்டரோட கதைச்சிட்டு வர்றேன். அவர் தனிச்சு இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவன் போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். எப்படி மேற்கொண்டான்? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அயன போராட்டம் வந்து, கடவுளே ஐயோ நீதான் சொல்லி வலிக்கட்டுனான், என்ன விட்டுடாதையும் இந்த அண்ணா வாரண்டு கல்வி ஐயோ அவன் மனசுல ஏதாவது ஓட்டி தண்டு என்ன கொண்டு வரணும்னு சொன்னீர் ஒழுங்கா. ஐயோ உங்களோட வாக்குறுதியில பாருங்க கவனியம் கத்தரே தூதனானவரே என்ன இப்படியெல்லாம் என்ன நடத்தினீர்றானே என்று அங்க அவர்
தேவனோடு போரான சண்டை பிடிச்ச வேலையில அவர் கெஞ்சி கூத்தாடி அழுது கிழுந்து அவர் வெண்டது. அவர் அப்ப இதான் அங்க நடந்தது. மறக்க கூடாது. ஓசியா 12:4 பெத்தலில் அவர் அவனை கண்டு சந்தித்து அவனிடத்திலும் நம்மோடைய பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் ஜெகோவா என்பது அவர் நாம சங்கீர்த்தனா. சோ கர்த்தருடைய தூதரானவர் ஜெகோவா. அவரோட நாங்க அவன் கதைச்சு பேசி கெஞ்சி அழுது மண்டாடி அந்த பேரை எடுத்தவன் இஷ்டவேலன். அதுல இஷ்டவேலன் பேருக்குள்ள வரோடுமண்டா கர்த்தர் கிருபையாக அந்த ஆட்களை தனக்குள்ள கொண்டு வரவன். மற்றபடி ஆபிரகாமுக்கு கல்லுகளாலே கடவுள் பிள்ளைகளை உண்டு பண்ணிக்கணும் ஒரு இனாமா. ஆனா இஸ்ரவேல் வரணுமோ, அதுக்கு ஜூதன் வரணுமோ, அதுக்கு அந்த மெய்க்கடவுளினுடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருக்கு பிரியமா ஆவியால உள்ளான மனுஷன்லையும் வெளியான மனுஷன்லையும் ஆராதனை செய்யற யாக்கள்லாம் அந்த ஜூதர்கள், மெய்யான ஜூதர், மெய் இஸ்ரவேலர். அதான் பௌரப்போசன் ஆகிய பண்ணி கொண்டு வராங்க. அடே அவங்களும் இல்ல இஸ்ரவேலர், நாமளோட இஸ்ரவேலர், அவங்களும் இல்ல ஜூதர். இதயத்தில் விசேஷம் பண்ணவன் தான் ஜூதர். அப்ப இயேசு கிறிஸ்து அதைத்தான் கிறிஸ்துவோடைய மைண்ட் எல்லாம் விளங்கி இருக்குது பவுலுக்கு. அதெல்லாம் அவன் அப்படி கடைசி புத்தகம் கிறிஸ்து அதை அப்படியே எக்கோ பண்ற. ஜூதர் இல்லாதவனும் தங்களை ஜூதர் போய் சொல்றான். என்ன இனத்தின்படி அவன் ஜூதன் தான். ஜூதன் என்று வர்றதுக்கு இனம் இல்லை, எனக்கு தேவை அது கிறிஸ்துவனுடைய ஆவி தேவை. அது யெகோவாவினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற சந்ததி வேணும். ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசிச்சு நீதியால வர்ற விசுவாசம் வேணும். இதை கிரியால் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவே கல்லால் எறிஞ்சு சாக்கொள்ளோடும், சிலுவையில் எறிஞ்சு சாக்கொள்ளோடும். இவனெல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளும். அதனால கிறிஸ்து அதைத்தான் இங்கேயும் கலைக்கிற 2ஆம் தரமா ஜூதர் இல்லாதிருந்தும் இனத்தின்படி ஜூதர், ஆனா அந்த பேரின்படி ஜூதர் இல்லை அவர்கள். ஜூதா இப்ப இந்த ஜோவேல் இந்த ஓசியெல்லாம் கதைக்கிறது எப்ராஹிம் ஜூதாவை பற்றி தான். ஆனா அதுக்கு எங்கிருந்து வரணும்? அவங்க ஜாக்கோப்ல இருந்து வெளியில வரணும் பிள்ளைகளா. அதுல அந்த பேர் அங்கிருந்து வருது. சோ அவங்க உங்களுக்கு எதிராக இவ்வளவு சாத்தான் வேலை செய்யறாங்க. சாத்தான் அர்த்தம் என்ன? பொதுவா குற்றஞ்சாட்டுறான், அக்யூசர்ஸ். அதாவது நம்மளை பற்றி பிழையான படம் கொடுக்கிறது, நம்மளை பற்றி ஆட்களுக்கு அவதூறு பெறப்படுறது, நம்மளை பற்றி மற்ற ஆட்களுக்கு கூடாம செய்திகளை காட்டுறது, நம்மளை பற்றி நாம ஏதோ குற்றவாளிகள் மாதிரி ஆட்களுக்கு சொல்லுறது. அதுக்கு பேர் சாத்தான் என்ற சரியான அர்த்தம், மீனிங். அப்ப சாத்தான் சபையண்டா மெய்க்கடவுளுடைய பிள்ளைகளை பற்றி பிழையாக வெளியிற ஆட்களுக்கு, அது அரசாங்கத்துக்கோ அல்லது தங்களுக்கோ மெச்சாக்களுக்கோ அதை பெறப்படுறது. அதுதான் சாத்தான். சாத்தான் அதை நாம ஏற்கனவே சாத்தான் தந்திரங்களையும் படிச்சாங்க, போன இந்த முறையும் படிச்சாங்க. இந்த வருஷ தொடக்கத்து அக்யூசர், சைட்டன் என்று சொன்னாலே குற்றம் சாட்டுகிறவன். யார்கிட்ட குற்றம் சாட்டுவான்? கடவுள்கிட்டே போய் குற்றம் சாட்டுவான். அவன் ஜோபுவை பற்றி அப்படிதான் குற்றம் வச்சான். நீர் அவனுக்கு வேலி அடைச்சி வச்சிருந்தா அவன் அப்படித்தானே இருப்பான். கடைசியா கடவுளுக்கே குற்றம் சாட்டு, கடவுளை இப்படி செய்திருக்கிறீர்கள். அந்த மாதிரி தான் நீங்க நடக்குது. அது அவங்க பொய்க்காரர், பொய்யன்னு சொன்ன அவங்க உண்மையா ஜூதர் இல்ல. அதாவது ஜூதர் பேருக்குள்ள சவுதிக்குள்ள வர முடியாத மாம்சத்தின் படியான ஜூதர்கள். இரண்டாவது அவங்க சாத்தான்ற கூட்டம். அதாவது உங்களை பற்றி மெய்ச்சபை கிறிஸ்துவையும் அவற்ற சபையையும் பற்றி அவதூறா ஆட்களுக்கு முன்னால குற்றவாளி கூட்டில் நிப்பாட்டுற ஆட்கள். அப்படி ஆட்கள் சில பேர் கொடுப்பேன். அப்ப என்ன நடக்குது? பவுல் அப்போஸ்தலன் மாதிரி இல்ல, சவுல் இருந்த பவுல் மாதிரி முதல் ஸ்திரீயன் புருஷன் தரகரன் எடுத்து கொண்டே சிறைகள் எல்லாம் போட்டு பெற்றம் கரைச்சல் படுத்தி கடவுளுடைய வார்த்தை கதவு திறக்கப்படுகிற அளவுக்கு அவன் செய்த கடைசியில அங்க இருக்க ஒருத்தனே சிலவையே தூக்கினார். தூக்கி கொண்டு இஞ்ச கொடுத்தார். அப்போஸ்தலரோட போய் சேரவும் அவர்கள்ட்ட கர்த்தர் இவரோதான் இருக்கிறார் என்று பார்க்கவும் ஆண்டவர் வச்ச. அப்படிதான் அவர் வாசலை திறந்த. அப்படி நான் இவங்களுக்கு செய்வேன்.
உங்களை கதைக்க விடாம சத்தியத்தை கொண்டு போய் ரவாத்த பணி செய்ய விடாம வச்சிருக்கானല്ലോ. அதனால அங்க இருக்கிற அந்த கூட்டத்தாரில இருந்து சிலரை நான் எடுத்து கொடுப்பேன். அவர்கள் உன் பாதத்துக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இது குறிப்பா அந்த மினிஸ்டருக்கு கதப்படுது இல்ல, ஊழியனுக்கு. அதனால அவன் இரவாத்த பணியில குற்றம் பிழை பிடிச்சு கொண்டிருந்த நபர்களை அதை தூக்கி பிடிச்சு அரசாங்கத்துக்கு அதை காட்டின நபர்கள்ல ஒரு சிலர் ஆண்டர் கொண்டு வந்து இப்ப இங்க சேர்த்தா கேம் ஓவர், முடிஞ்சு போச்சு. என்னடாப்பா அவங்கள பத்தி சொன்னவனே எல்லாம் அங்கால நிக்கிறான். பவுலப்போஸ்தலனை பார்த்தா என்ன இந்த மார்க்கத்தை பற்றி தானே கொல்லறதுக்கு தேடிக்கொண்டு கடிதம் நாம் கடைசியில அவனே இவ்வளவு தைரியமா கிறிஸ்து தான் கர்த்தர் பிரசங்கிக்கிறான். ரெண்டா வசனம் வளர்ந்துச்சதല്ലോ. அதுல திறந்த வாசல் ஆண்டவர் அந்த வாசலை மூட பண்ணின ஆட்கள்ல இருந்து சில பேரை கொண்டு வந்து சபைக்குள்ள வைக்கிறதானே கடவுள் வாசலை திறக்கிறார். இதான் அந்த ஸ்டைலிங் ஆண்டர் கதைக்கிற ஸ்டைல். மற்றபடி ஏதோ அது அப்படி இருக்கத்தக்கதாக ஆண்டர் வேறொன்று திறக்கிற பற்றி இங்க கதைக்க இல்லை. அப்ப தெரியும் நான் உன்னில நேசமா இருக்கிறேன் என்று அல்ல அறிந்து கொள். அல்லது அந்த சேச்சாக்கள் இது ஊழியக்காரன் பிரசங்க முறவாத்த பணி மட்டும் இல்ல, அந்த சபையை பற்றிய ஒரு பிரச்சனையாக யோசி கொண்டிருந்த அந்த ஜூத அந்த கூட்டத்தார்ல சில பேரை அவர் சாதகமாக்கி கொடுக்கிறார். அப்படியும் அதை நாம விளங்கலாம். அங்க எபேசியருடைய தியனாலே பெரியவர் என்று கத்தைக்குள்ள பவுல புடிச்சு இழுத்து இந்த சாக்கொல்ல போற மாதிரி இருக்கீங்களா. அங்க ஆசியாவில் இருந்த சில பேர் ஏற்கனவே நியூஸ் அனுப்பினாங்க, கவனம் அங்க பிரச்சனை ஒன்று இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டியாக்களோ இல்ல, ஆனா பவுல் அப்போஸ்தலனுக்கு சாதகமாக அந்த ஜூத இனத்திலேயும் ஜூத மத்தியில இருந்த யாக்கள் அல்லது வந்து பிடிச்சு கொண்டு டக்கண்டு கொண்டு போன அந்த தியனாளுக்கு சிற்பாசாரிகளுக்கும் பிரச்சனை என்றா அது வழக்கு இருக்குது. அவரோட கதைச்சு கொள்ளட்டும். முதல் நீங்க அடிபட்டு கடைசியில நீங்கள கேஸுக்கு போயிட்டு இப்ப அந்த மனுஷன் என்ன ரட்சிக்கப்பட்ட ஜேசுவை நம்பின மனுஷனா இல்ல, அவனை தயவான கடவுள் மாத்தினார் அந்த இடத்துல. அதனால பவுல் அப்போஸ்தலனை தப்ப வச்சு அங்க வசனம் அடுத்த பக்கம் போறதுக்கு அவர் வாசலை திறந்தார். அயல ரெண்டு விதத்திலையும் கெத்தறதை செய்யணும். ஒன்று டோட்டலா கன்வெர்ட் பண்ணணும் மக்களை, மதம் மாற்றேனுமாண்டவர், அல்லது அவங்களுக்குள்ள கண்கள்ல தயவு கிடைக்காச்சு சபைக்காக வக்காலத்து வாழ்றதுக்கு ஆண்டவர் அங்க ஆவிய எழுப்பி ஆக்களா அடக்க முடியும். பைபிள் அது ரெண்டையும் காட்டும். அதில் அந்த ரெண்டும் இந்த இடத்துக்கு பொருத்தமாயிருக்கு. ஆனா முதலாவது சரியான பவர்ஃபுல்லான வழி திறந்த வாசல் ஓடுமெண்டா தடையா நின்றையால் சில பேர் வந்துட்டாங்கன்னா பிறகு அங்க மற்றவன் வாய் மூட வேண்டி வந்துடும். அது பவுல் அப்போஸ்தலனுடைய கேஸ்ல நமக்கு வரியா தெரியும். அதன் கடைசியில அவ்வளவு விதமா விருத்தி அடைஞ்சது வசனம் கர்த்தர். அப்ப அந்த தூதனுக்கான வரம் குறைவுதான், கொஞ்சம் பெலன். ஆனா அந்த பெலனை பயன்படுத்தி கர்த்தர் எப்படி வாசலை திறந்து அதை பெருக பண்ணுற, அதுக்கு எதிராக இருந்த ஆட்கள் பலமான ஆட்களை ஆண்டவர் இஞ்ச கொண்டு வந்து அவங்க அவர் கேம பரவ செய்கிறார். அப்ப உண்மையில தூதன் அங்க பிரசங்கத்தை கூட்ட இல்ல, அல்ல தூதனுக்கு வரம் கூட இல்ல. தூதன் நான் பிலதெல்பியா சபையினுடைய மூப்பனுக்கு. ஆனா அங்க இருந்து இங்க மாறுமை ஆட்களால இவன் ஈஸியா வசனம் போகிறதுக்கு காலாச்சுது. அப்ப பலமுள்ள ஆட்கள் அந்த சபையில சேர்க்கப்பட்டாங்க, வசனம் விருத்தி அடைய தொடங்கிச்சு. பவுல் அப்போஸ்தலனை போல பலமானவரால நாம அப்போஸ்தலர்களை பார்க்கிறார். அங்க குடுபட்ட அந்த வரத்தினுடைய ஞானமும் அந்த கிரேக்க ஞானிகளும் ஸ்டோயிக்ஸோடையும் சளைக்காம முகத்துக்கு முன்னால் கதைக்கத்தக்க உலக படிப்புகளும் அந்த திறமைகளும் பேதுருவுக்கும் இல்ல, வேறு யாக்களுக்கும் இல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தினுடைய அளவுக்கு அவங்க அதை செய்திச்சிடும். ஆனா இன்னும் வசனம் போகணுமோ, இதுக்கு மிஞ்சி போக இயலாது, இதுக்கு மிஞ்சி பேதுருவை வச்சு போக இயலாது. அவ்வளவுதான் அந்த வரம். பேதுருவுக்கு ராயனுக்கு முன்னால நிக்கிறதுக்கு தகுதி இல்லை. என்ன கிறிஸ்து அந்த வரத்தை கொடுக்க இல்லை. அங்க போய் நிக்கணும்னா அதுக்குரிய ஒரு லெவல்
இருக்குது. அந்த லெவல் அந்த பொலிட்டிக்கல் விங்ல ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க டபுள் சிட்டிசன்ஷிப், ரோம சிட்டிசன்ஷிப், அதே நேரம் உச்சக்கட்ட திறமான அந்த காலத்திலே பேர் பெற்ற யூனிவர்சிட்டியில இருந்த ப்ரொஃபசர்களை படிச்ச படிப்பு. அப்ப இதெல்லாம் சும்மா படிக்காதவர்கள் வந்து இப்படி கதைச்சு கொண்டிருக்கிறான். அவங்க ஜோசி ஐயோ ஓ அந்த யூனிவர் அந்த ப்ராடக்ட் அங்க இருந்து படிச்சு வந்தவன ஓ அந்த அப்ப அவன் சும்மா லேசான ஆள் இல்லையாப்பா, சரி கொண்டு அவன் கப்பா ரெண்டாத்த மாஸ் மேடையில ஏத்தலாம் ஆள மீன் பிடிச்சவன அவனை பிடிச்ச ஐயோ இந்த மீன் பிடிச்சவனுக்கு என்ன தெரியும், அதனால அவங்களும் ஏத்தேலாது பேசிக்கா. இப்ப இதுக்கு நாம என்ன பேதுருவ கூட சொல்ல போறோமோ பவுல கூட சொல்ல போறோமோ ஒருவே கூட சொல்ல இயலாது. கர்த்தர் கொடுத்த அந்த வரம் அவ்வளவுதான். அதனால அவ்வளவுதான் இதுக்கு திருப்திப்பட்டிருக்க வேண்டியதா. பிலதெல்பியா சபையினுடைய தூதன் எபேசு சபையினுடைய தூதனை கொடுத்த மாதிரி எனக்கு இல்லைன்னு கவலைப்பட்டு முறுமுறுக்க இயலாது. அதனுடைய லெவல் வேறு, அங்க லெவல் வேறு. ஏன்னா எபேசு சபையினுடைய தூதனுக்கு படிப்பிச்சு வளர்த்த விட்டது வந்து பவுலும் ஜோவான். அந்த டீச்சிங் அந்த போதனைகள் வளர்ந்து அப்போஸ்தலரோட நேரடியாக வளர்ந்த ஆட்கள் அங்க இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மனுஷன். அப்ப எவ்வளவு அப்ப அந்த வளங்கள் யாருக்கு கணக்க கொடுவோம் யாருக்கு கொஞ்சம் கொடுவோம் என்றதை கிறிஸ்துவன் வரங்களை மனுஷருக்கு அளிக்கிறார். அப்படி அது அவற்ற பிளான்ல அது சரியான பெர்ஃபெக்ட். பேதுருவினுடைய இந்த தகுதியில மனுஷனுக்கு ஐயா நீ வந்து புறசாதிகளை விட ரட்சிக்கணும், ரோமர் எல்லாம் புறசாதிகள் அவங்களுக்கும் ரட்சிப்பு விசுவாசத்தை போட பேதுருவுக்கு எப்படி கொடுத்தாலும் அது மண்டைக்குள்ள ஏறது இல்லை. பயப்படுற சரியா என்ன பயம்? ஐயோ கடவுளே என்னன்னு நான் போறது, ஐயோ என்ன போக பயமா கிடக்குது. அடே வாங்கடா நீங்கள் 2 பேரும் 2-3 பேர் என்ன சாட்சியாக வாங்கணும். ஐயோ எனக்கு தரிசனத்தை தந்து இருந்தாலும் என்ன அனுப்புற. இது கொர்நேலியோட கேஸ்ல அந்த புறசாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போக பேதுரு ரெடி இல்ல கடைசி வரைக்கும். ஏண்டா அவங்க கட்டியிருந்த 2000 வருஷத்துக்கு மேற்பட்ட அந்த அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்கள் இந்த இந்த புறசாதிகளுக்கு போக்குவரத்து வைக்கிறதுக்கெல்லாம் நாங்க ரெடி இல்லை. ஐயோ கடவுளங்களை பிரிச்சு விட்டு இருக்கிற. இப்ப இந்த மண்டைய உடைக்கிறதுக்கு கடவுளை எத்தனை தரிசனம் காட்டினாலும் முடியாது. அதனால பொருளாதாரன் அதை படக்கண்டு 10 பிடிக்கக்கூடிய ஒரு அவர் ஏற்கனவே உருவாக்கி இருந்தார். அதான் சவுல். அந்த மாதிரி அவனுக்கு அந்த விளக்கம் கொடுத்தா சரி, மிச்சப்படி பட்ட பழைய ஏற்பாட்டில இருந்து கிறிஸ்து வந்து அவர் என்று காட்டிடுவான். அந்த கிறிஸ்து அவர் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். புறசாதிகளுடைய கரையோரங்கள் அந்த நற்செய்திய வெளிச்சத்தை கண்டது. இதெல்லாத்தையும் இதுக்குள்ள யூதருக்குள்ள இதெல்லாம் எங்க வர போயிருந்த அப்ப கட்டாயம் புறசாதிகளுக்கு தானே இது. அவர் புறசாதிகளுக்கு ஒளியாக குடும்பட்டார். அப்ப பிறகு கிறிஸ்துவ நீ யூதனுக்கு மட்டும் மடக்கி வச்சு கொண்டிருப்பீங்க. உங்களை விளங்கியோட அப்ப என்னது அங்க போகணும் விருத்த சேனமா விருத்த சேனம் என்ன கிரியா அது நீதியா? அது யூதனுக்கான ஒரு அடையாளம். புறசாதிகளுக்கு விருத்த சேனம் அந்த மூல விளக்குறதுக்கான அந்த அந்த கெப்பாசிட்டி காம்ப்ரிஹென்ஷன் நாங்கள் அதைத்தான் சொல்றோம். காம்ப்ரிஹென்ஷன் அந்த எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் சடார்னு விளங்கும், ஆளுக்கு விளங்க வேணும். அதான் அந்த காம்ப்ரிஹென்சிவ் கூடுமையாக்கள் அதை பொருத்தி பார்த்து கனெக்ட் பண்ணல அந்த மாதிரி விளங்கு. அது பேதுருக்கு விளங்க இல்ல, அவளுக்கு வடிவா விளங்கு. பேதுருக்கு சும்மா மெல்லமா விளங்குது. ஆனா தரிசனத்தால காட்டினாலும் பிறகும் பயன்தான். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கலாத்தியாவு சேர்ச்சிகளுக்கு போனாலும் மனுஷனுக்கு பயமா தான் இருக்குது. இந்த ஆளை வச்சு என்னண்டு யூதன் ரோமர் மாத்துறது வச்சிக்க வேணுமெண்டா சபையை திறக்கிறதுக்கு முதல் பிரசங்கம் இதுகளுக்கு கொண்டு விடலாமா? மற்றபடி அவருக்கு அந்த தகுதி அந்த வரம் குடுவடை இல்லை. இப்படி கர்த்தர் வாசலை திறக்கிற அத பேதுருவுக்கு வரத கூட்ட இல்ல, மாறா வரம் நல்லா ஏற்கனவே கொடுத்து வளர்க்கப்பட்டிருந்து பிழையான இதுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒருதனை தூக்கி பிடிச்சு கொண்டு மாத்தி விட்டார். இப்ப உடச்செறிஞ்சான எல்லா பக்கத்துல. அதனால தெர்த்துலுவுக்கும் இருந்த நியாய சாஸ்திரியல் லோயர்மாருக்கும் பெரிய பெரிய ஜனாதிபதி ஆலோசகர் ஒருதனும் நின்று பிடிக்கலாம கிடக்கு அவனோட. ஏன்னா அவனுக்கு அக்குவ ராணிவர ஆட்களையும் தெரியும், அவ்வளவு ஞானம். சோ வாசலை திறக்கிறன்றது இப்படித்தான் ஆண்டவர் திறந்திருக்கிறார். அது இங்க நடந்திருக்குது பிலதெல்பியாவில். ஆல்ரைட்.
இதோ அவர்களின் பாதத்துக்கு முன்பாக வந்து பணிந்து நான் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி சேர்ந்த வசனம் புதுசான விஷயம் இல்ல. இது ஜோவான் பழைய ஏற்பாட்டில் என்ன எடுத்து இதை கையாளற ஏசாயாவுடைய புத்தகம். அவர்கள் வந்து உனக்கு முன்பாக பணிந்து உன் காலின் தூளை நக்குவார்கள், நான் உன்னோட இருக்கிறேன் என்றது அவங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் அங்க ஜோவான் அப்போஸ்தலன் ஜோவானுக்கு இந்த ஒரு படம், இந்த படம் சைன் எடுத்து கொடுக்கிறாரு. அப்ப இப்படிதான் நான் செய்ய போறேன். என்ன ஏற்கனவே புரஜாதிகள் உள்ளுக்கு கொண்டு வரப்படுவாங்க, மாற்றப்படுவாங்க இருக்குட்டாரு. அப்ப கர்த்தர் அப்படி அதை செய்யறாருன்றதை எடுத்து ஏசாயா புத்தகத்துல அது இருக்குது. 35 பாயிண்ட். அது 11வது வசனம், 10வது வசனம். 10வது வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். என் பொறுமை, பைபிள்ல பொறுமை என்று நாம பார்த்து கொண்டு வர அந்த சொல்லுக்கு என்ன பெயர் கொடுத்த நாங்கள்? பொறுமை என்று நாம சொல்ற வசனத்துக்கு என்ன என்று நாம விளங்கிக் கொள்ள தொடங்கினாங்க. அது இந்த நாம தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள்ல நாம அதை பார்த்த நாங்கள். என்டியூரன்ஸ், என்டியூரன்ஸ், நின்று பிடிக்கிறாரு. அதான் இந்த தமிழ் சொல்லு, நின்று பிடித்தல். நான் அன்றைக்கு நான் பொறுமையா இருந்தேன்னா நாம நினைக்கிறோம் கத்த நாம சத்தம் போடாம அப்படியே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு யோசனை வரும். அல்லது எவ்வளவு ஒரு ஆள் நமக்கு கோபம் ஊட்டினாலும் நாம ஒன்றும் செய்யாம அப்படியே இருக்கிற மாதிரி. அதில் இங்க கதை வர்ற பிரச்சனை. இங்க நாம ஏதோ செய்கிறோம், அது நம்மளுக்கு சட்டியான பிரச்சனையும் நோவுகளையும் நமக்கு பதில்களையும் எதிர்பார்த்து இங்க குடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வாயாலையும் எழுத்துகளாலையும் எங்களுடைய நடைமுறைகளாலையும் நாங்கள் அதுக்கு நின்று பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். அதான் உண்மையில சர்வாயுத வர்க்கம் எடுத்து போராட போறோம். அப்ப என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். கர்த்தருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் என்ன? கிறிஸ்து என்றா பயக்கப்படுகிறப்பா, கிறிஸ்து என்றா உலகம் பருக்கும் உங்களை எவ்வளவு நின்று பிடிப்பீர்கள் என்றதை பார்ப்போம். கிறிஸ்தவனோ சரி, ஒருவனும் உன்னோட உண்டா வர மாட்டாங்க, பயக்கப்படுவீர்கள் எல்லாராலையும். அப்படிப்பட்ட எந்த பொறுமை என்னக்காக நின்று பிடிக்கிறத குறித்து எந்த பேர் எந்த வசனம் கதைச்சாலே சரியங்க. உங்களை ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்களை தள்ளிதான் போவாங்க உங்களை விட்டு, அல்லது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அப்படித்தான் பிரச்சனை வந்துச்சு. இதைத்தான் அப்போஸ்தலன் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா 9ஆம் வசனம், உங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய அந்த பொறுமைக்கும் அவற்ற பொறுமை அந்த நின்று பிடிக்கிறது. நின்று பிடிக்கும், நானும் உலகத்தை ஜெயிச்சேன் நான். அதான் அந்த வசனம். நின்று பிடிங்க, நின்று பிடிச்சேன் உங்களால, நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்ப அந்த பொறுமை என்ற அந்த வசனம் பேசிக்கா என்டியூரன்ஸ், எவ்வளவுக்கு தாங்குவியல் என்று பார்ப்போம். இதான் எவ்வளவுக்கு இந்த பேரத்தை தூக்கி பிடிச்சோண்டு நிக்கிறீர்கள் பார்ப்போம். அதான் இந்த சொல்லு. எவ்வளவுக்கு நீங்கள் என் நிமித்தம் பெறுகிற இந்த பேரின் நிமித்தம் என்ற விசுவாசத்தின் என்ன பற்றி கொள்ற நிமித்தம் பெற உபத்திரவங்களுக்கு நின்று பிடிக்கிறீர்கள் பார்ப்போம். ஆனதுனர் எந்த அந்த நின்று பிடிக்கிறதுக்கான அந்த வசனங்களுக்காக நீ நின்று பிடிச்ச நீ எல்லோ. ஆதலான உனக்கு இன்னும் ஒரு வாக்குறுதி நான் தார். என்ன வாக்குறுதி? பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். எங்களுக்கு தெரியும் இந்த காலம் என்ன நடந்து கொண்டிருக்குது. சபைக்கு உபத்திரவம். அது யாரால மெயினா வந்து கொண்டிருக்குது? எந்த சீசர்? நீரோ. நீரோவினுடைய காலம் தான் இந்த காலம். அவன் தான் இருக்கிற பேய், சரியான இருந்த பேய் சீசர். அவன் தான் கிறிஸ்தவர்களே கட்டி கட்டி போஸ்ட்ல இரவு வெளிச்சம் கொடுத்த ஒரு பேய், விளக்கு கொடுத்தவன். ஒவ்வொரு அந்த ரோம் எல்லாம் இரவிரவா எரிகிறது லைட் இல்ல, கிறிஸ்தவர்கள் எரிவினான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் எரிஞ்சிச்சு. நம்ம இந்த என்ன லைட்டா காணையில என்ன வெளிச்சம், அப்ப கிறிஸ்தவனா புடிச்சு கொண்டு வந்து ஏற்றி கட்டி எரிக்கிறான். இப்படி எரிச்ச பேய் அவன் தான்.
அப்ப அந்த காலத்துலதான் எங்களுக்கு தெரியும் சிமிர்னாவில ஏற்கனவே அந்திபாஸ் முடிஞ்சது. இன்னும் அங்க இருக்க கொஞ்சம் பேர் சில பேர் மரணத்துக்கு போறேன். ஏற்கனவே எபேசுவிலையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் போய்கொண்டிருக்குது. எங்களுக்கு பிறகு அங்க கீழே வர்ற பெர்கமோ அங்கேயும் அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது. இந்த பிரச்சனை இல்லாம இருந்து யாருன்னு சொன்னா சர்தையும் பிறகு தியத்தீரா அந்த அப்ப பிழையான பொய்ச்ச குழப்பமான சபையிற்கு சில வேளையில் ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை அனுப்பல. அதுகளுக்கு விட்டு அதை ஏற்கனவே என்ன ஆசைப்படுத்தி கொண்டு இதுகளை விட்டு இன்னும் ஓப்பனா என்ன தூத்துச்சு போயிடும். ஆக சில நேரம் ஆண்டவர் அதுகளுக்கு அந்த அந்த சோதனைகளை அல்லது அந்த உபத்திரத்தை கொடுக்க அதோட பேச விட்டுற ஒரு பக்கம். ஆனா இங்க சிமிர்னா சரியான ஒரு ஃபெய்த்ஃபுல்லான சபை, அதையும் கொஞ்சம் பேர் தான் அது முன்னேற சிமிர்னா சர்ச். ஆனா இங்கேயும் பிலடெல்பியாவும் இல்ல இருக்கிற ஊழியக்காரனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன கொஞ்சம் வேற. அப்ப அங்க சபையில இருக்கிற ஆட்களுக்கும் அந்த அளவு எப்பயுமே அங்க இருக்கிற போதனத்த லெவலுக்கு தான் எல்லாரும் இருப்பினா குருவை போல சீசன் இருந்தா காணும். இதான் ஆண்டவர் சொல்றது. சீசனுக்கு குருவுக்கு மிஞ்சின சீசன் இல்ல. அதனால என்ன போல நீங்கள் இருந்தா சரி. இதான் கிறிஸ்து கதைச்சவர். அதனால இங்க பிலடெல்பியா ஸ்டேஷனுடைய போதகருக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பெலத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற ஆடுகளும் பெல. அப்ப ஆண்டவர் நீங்கள் எல்லாம் இருந்த அனுமதிச்ச விஷயத்துக்களை நீங்கள் சரியா ஸ்ட்ராங்கா நிக்கிறீர்கள். அதனால இதுக்கு மிஞ்சி நான் உங்களுக்கு அனுமதிச்சா அது நல்லா இருக்காது. அதனால உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னடா, இன்னும் இறுக்கமா போகும் இந்த சோதனை. அடி போய்க்கலாம், அது உங்களுக்கு வராம நான் காப்பேன். அதான் அந்த பாயிண்ட். அந்த நீரோவனுடைய பிரச்சனையினால தொடர்ற பிரச்சனை பிலடெல்பியாக்கு வராது. ஆனா சுத்தவரை இருக்கிற மற்ற இடங்கள்ல பல பேருக்கு அது போகும். பூமியில் குடியிருக்கிறவனை சோதிக்கும்படியான இது யாரை சோதிக்கணும்? கிறிஸ்தவர்கள் தான் சோதனை நடந்து கொண்டிருக்கு. அவிசுவாசிக்கும் என்ன சோதனை ஐயா? அப்ப பைபிள்ல அதுவும் வெளிப்படுத்தல தொடக்க புத்தகங்கள் அந்த சோதனை உபத்திரவம் என்று வந்தா அப்போஸ்தலன் கேட்கிறது இந்த உபத்திரவம் இந்த சோதனைக்காக நானே 13 கிடக்கிறேன். அதுல பூமியில இருந்து வரப்போற சோதனை என்று அப்ப இங்க என்ன இடம் கதப்படுது? ஏசியா மைனர். ஏசியா மைனர்ல இன்னும் எங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவனுடைய சபையில் எங்கெங்க ஸ்தாபிக்கப்பட்டு கடவுளுடைய மக்கள் இருக்கிறோமோ அந்த ஏரியாவும் இப்ப பூமி. ஏன்னா பூமி என்ன நாம நினைச்சிடக்கூடாது. பூமியில் எங்கும் என்று சொல்றபடியா அது அமெரிக்கா வந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் வரப்போகுது. இன்னும் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நாம சொல்லிட்டோம், பூமி என்று சொல்றது நிலம். நிலத்தையும் வேதத்தில் அது குறிச்சு கொண்டிருக்குது. அதை நாங்கள் ஏற்கனவே நிறுவனங்கள் 1ஆம் அதிகாரத்திலேயே பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்ப்பார்கள். அதுல எந்த பூமியில எந்த கோத்திரம் கோத்திரம் என்று பயிர் வைக்கிறதே 12 தான். அப்ப கோத்திரத்தார் எல்லாரும் பார்க்கத்தக்க பூமி அது பலஸ்தீனாவும் அவர் சிதறி அந்த இருந்த அந்த நாடு. அதுல பூமியின் கோத்திரத்தார் என்ன பார்ப்பாங்க? அப்ப இஸ்ரவேல் எங்கெங்க இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற அந்த குத்தினியாக பாப்பினம். என்ன இஸ்ரவேலுக்கு மேல வரப்போகுது அடிக்க. அந்த இஸ்ரவேலத்தை சிதறடிக்கிறதுக்கு குமாரன் தெத்தத்தை வேண்டியாக்களுக்கு கிறிஸ்து பதில் கொடுக்க போற, கடவுளே பதில் கொடுக்க போற. அதனால அந்த இடத்துல பூமி என்றது வெறுமனே யாரை குறிச்சது? இஸ்ரவேல் மட்டும். இப்ப 3ஆம் அதிகாரத்தில் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக வரப்போறது என்றால் யாரை சோதிக்கிறதுக்கு வரப்போகுது? கிறிஸ்தவர்களை. அப்ப சபை எங்க இருக்கோ அப்ப அதை பூமி என்று சொல்ல. திருப்பியும் பூமி என்றா கான்டெக்ஸ்ட் தான் தீர்மானிக்கும் அது என்ன. 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் என்றியல், 3ஆம் அதிகாரத்தில் சபை என்றியல், சபை இருக்கிற இடம் என்று நான் சொல்லல, கான்டெக்ஸ்ட் அதை சொல்லுது. கர்த்தர் அப்படித்தானே நீ ஏன் பூமி பூமி என்று வாங்க, நீ நிலம் என்று வேற. அந்த நிலத்தில் இருக்கிறவர்கள் அல்லது சபை எங்கெங்க இருக்கோ அங்கதான் இந்த சோதனை வர போகுது. அங்க கர்த்தரோடுக்காக வைராக்கியமா நின்று பிடிக்கிறவன் யாரு இல்ல என்று காட்ட போற. அயல அந்த சோதனை காலத்துல தப்புறத்துக்கு நான் உன்னை காப்பேன். ஏன் கர்த்தர் இந்த சேர்ச்சை காக்கணும், சிமிர்னாவை காக்காம விடுற? சிமிர்னா இன்னும் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று. ஆனா இங்க என்ன
என்கிற ஒரு வசனத்தையே காணலையா, ஒரு சொல்ல காணல. வரப்போற சோதனை காலத்துக்கு. அந்த காலம்ன்றது நானும் இங்கிலீஷ்ல வாசிட்டு தமிழ்லயும் an hour ஒரு மணித்தியாலம் வரும் என்ற அது இல்ல வெறும் காலம் என்று போட்டுட்டாங்க. கிரீக்கிலையும் அது வெரி கிளியர். ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற சோதனைக்கு அதான் அந்த சொல்லு. அதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அது தமிழ்ல மிஸ் பண்ணிச்சு. நாம் an hour ஒரு மணி நேரம் from the hour of temptation. hour and a day இல்ல, அது நாள் இல்ல. ஆனா சிமிர்னாவுக்கு 10 நாள், 10 நாள். ஆனா பிலதெல்பியாவுக்கு ஒரு மணித்தியால். அந்த ஒரு மணித்தியாலம் தர போறதுக்கே பிலதெல்பியா காப்பன்றார் ஆண்டவர். விளங்குறோம்? ஆனா சிமிர்னாவுக்கு 10 நாள் உபத்திரப்படுவியல், சிறையில தூக்கி போடுவாங்க. பயப்பட வேண்டாம், நான் தொடர்ந்து உங்களை பிறப்படுத்துவேன் சொல்றார். ஆனா இங்களுக்கு அது ஒரு மணித்தியால உபத்திரமும் உங்களுக்கு இல்ல. கர்த்தர் அதை தீர்மானிக்கிறது எந்த சபைக்கு எப்படி புடமிடணும் என்றத. அது எப்படி அந்த டெஸ்ட்கள் யாருக்கு கூட நேரம், யாருக்கு குறைய நேரம், எத்தனை நாள் கணக்கு. ஆனா அவர்ன்றது கிளியர். எங்களுக்கு அது கட்டாயமா வரப்போறது. அது நேரம் அதனுடைய அளவு ஒரு சரியான கொஞ்சம். அது ரெண்டு தான் நம்மள எடுக்கலாம். 10 நாளுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு வித்தியாசம் இருக்கு தானே. அங்க 10 நாள் கதை கேட்கல சொன்னாங்க, அது 1000 நாள் இல்லை என்று. 10 நாளே சரி, ஒரு அளவுக்கு சரியான கொஞ்சம் தான். ஆனா இந்த பிலதெல்பியாக்கு ஒரு மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் சரியான நெருப்பா அந்த பிரச்சனை வரும் சபைகளுக்குள்ள. ஆனா அந்த பிரச்சனைக்கு உன்னை நான் ஒப்பு கொடுக்கும், அது காப்பணும். இதுக்கு காரணம் தேவன் அதுக்கு சொல்லுறாரு இல்ல, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலேயே நீ இவ்வளவு நின்று பிடிச்சிட்ட, அதனால உனக்கு நான் அதை கிருபையா நான் செய்ய போறேன். அது என் ப்ராமிஸ், என் வாக்குறுதி, உன்னை காப்பேன். அது உனக்கு வராது, அதுல இருந்து உன்னை காப்பேன். அதான் அந்த சொல்லு. அதுக்களால நீ போவ, அப்படி போனாலும் உன்னை நான் பாதுகாத்துக் கொள்ள, அதுல இருந்து உன்னை நான் விலக்குவேன். அதனால ஒரு மணித்தியால சோதனையே கர்த்தர் விலக்குறதுக்கு முடியும். அப்ப இதை எங்களுடைய ஆண்டவர் சபையினுடைய தலைவற்ற அந்த ஞானத்தை கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி அவர் தன் அதிகாரத்தை ஞானமாயும் சரியாயும் நிர்வகிச்சு கொண்டிருக்கிறார். எந்த ஆளுக்கு 10 நாள் உபத்திரவத்துக்கு கொடுத்தாலும் நிற்பாங்க. ஐயோ இவனுக்கு ஒரு மணித்தியாலம் கொடுக்க வேணும் என்று ஏற்கனவே பட்டது காணும் மக்கள். அதுல ஒன்றும் அவனுக்கு காப்போம். கர்த்தர் சோதனை தப்பும்படியான போக்கள் எப்படி உண்டு பண்ணுறாருன்றது அவருக்கு வடிவது. பவுல் அப்போஸ்தலன் அதுங்கிற அடையாளம், அது அவருக்கு தெரியும். ஏன்னா சோதனைய எந்த அளவு தூரம் போகணும், எவ்வளவு சோதனை வரணும், அது யாருக்கு வரணும், அது எவ்வளவு பேருக்கு பண்ணாலும் அதுக்கு இவரை எப்படி காக்கிறது எல்லாம் அவருக்கு பக்கா பிளான் எல்லாம். அதனால ஜபம் பண்ணுங்க ஊக்கமா. கேட்டாவே இருக்கிற கொஞ்சம் பலத்தில் எங்களுக்கு இன்னும் இருந்தாலையும் பார்த்து நீ எவ்வளவு இறக்கமா பார்த்து செய்யும் என்று நாம மண்டாடையும் மேலும். அதுக்காக தேவனே அவற்றை பாதுகாப்பு. அவர் நெறிஞ்ச நாணல முறிக்கிறவர் இல்ல, மங்கி எறிகிற திரிய அடைக்கிறவர் இல்ல. அவர் நம்மள மாதிரி சில வேலை லூசுத்தனமா கூட கொடுத்து போட்டு எல்லாத்தையும் முடிச்சு போடுறவர் இல்ல. அவர் எவ்வளவு ஞானமானவர். நம்மட வரங்களுக்கு அளவாத்தான் சோதனைகள், நம்மளுடைய இயலுமைக்கு தக்கதாத்தான் டெஸ்ட்கள். அந்த டெஸ்ட்லையும் சில வேளையில அந்த டெஸ்ட் தேவையில்லைன்னு அவர் சில வேளையில தேவையில்லை உனக்கு அந்த டெஸ்ட். ஏன்னா ஏற்கனவே நீ வடிவ செய்து காட்டிட்ட, அப்ப காணும் எனக்கு வடிவா விளங்கிது, மற்றவனுக்கும் தெரியும். அதனால நான் வந்து இனி அந்த டெஸ்டே இல்லை, டெஸ்ட் இல்லை போ. சோ கர்த்தர் சோதனைகளையும் ஒரே நேரத்தில் உபத்திரவங்களை அந்த இடம் முழுக்க அனுப்பினாலும் அதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட சபைக்கு போகாம காக்கிறதுக்கும் அவரால் முடியும்.
நம்மளுக்கு எல்லா அப்ப பாயிண்ட் தான், கொரோனா எல்லாருக்குள்ளையும் கத்தர் அதை அனுப்பினாலும் அவருடைய குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேல அது தேவையில்லைன்னு அவர் தீர்மானம் பண்ணினா அது இல்லத்தான். அதுல கொரோனா வருதா இல்லையான்றது கத்தர் முடிவு பண்ற விஷயம். அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச உண்மத்துவம் எப்படி இருந்தது, அது இப்ப அதுல உண்மையா நின்று காட்ட அதுல இருந்து அந்த கொள்ளைமையில இருந்து காக்குறார். மற்றபடி எங்களுடைய ஏதோ புத்திசாலித்தனமான நடக்கையாலேயே இல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்ததால அவர் அதுல இருந்து எங்களை காக்கிறார். மற்றபடி மற்ற சேர்ச்சஸுக்கு எல்லாம் அடி, மற்ற சேர்ச்சஸுக்கு எல்லாம் இது பெரும் சோதனை. அங்க இருந்த மிச்ச சேர்ச்சஸ்ல கனவேருக்கு இது பெரிய பிரச்சனையை கிளம்ப போகுது. ஆனா அதுக்குள்ளையும் நின்று பிடிக்கிற சேர்ச்சஸும் இருக்குது. அவ்வளவு போதுற மாதிரி என்ன வந்தாலும் பாப்போம், செத்துட்டான் ரெண்டு தூக்கி இறங்கிட்டு போற அளவுக்கு அடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போவே கடவுள் விட. ஆனா எழுப்பி திருப்பி போறதுக்கு பலத்தையும் கொடுக்கிற பக்கா நெருப்பு சோதனை வந்தபடியே எல்லாரும் கடவுளோட கோபத்துக்குள்ளாயிட்டு நம்ம அர்த்தமே இல்ல. இது கிறிஸ்துவனுடைய வசனத்தின் நிமித்தம் பெற சோதனை. அதனால இது கொரோனா இல்லைங்க நாம கலைக்கிறது, கிறிஸ்துவனுடைய வசனத்துக்காக வரோம். அதனால அதுகள்ல இருந்து தப்புறதுக்கு கர்த்தர் எங்களை காக்க முடியும், அல்லது அதுக்களால எங்களை அனுப்பி எங்களை பொன்னாவளங்களையும் வைக்க முடியும். அவர் ஜாக்கோப பட்டயத்தால வெட்டுறதுக்கு அனுமதிக்க முடியும். அந்நேரம் பேதுருவ 4 காவல் கடந்து 16 சேவகருடைய விலங்கெல்லாம் உடைச்சு கொண்டு வாசல் கதவை திறந்து விட்டுட்டு போகவே முடியும். ஏன் பேதுருவ காப்பாற்ற ஜாக்கோப காப்பாற்றியல கர்த்தர் அதான். அது அவருடைய மக்கள் அவற்ற வசனத்துக்காக உண்மையா நின்றா அது அந்திப்பாச சாக்கொள்றதுக்கு முதல் அனுமதிக்கிறார். ஆனா பிலதெல்பியாவை அது கிட்ட வரவே விடாம காக்கிற. அது அவற்ற மகா ஞானத்துல அவனுக்குரிய அந்த மகிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட போற அந்த பாடுகளுக்கான பலன்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களும் அளவு தேவன் அதை தீர்மானிக்கிறார். அதனால அவர் 11ஆம் வசனத்தில இருந்து நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதுல இருந்து அதுல இருந்து கதைக்கவே இல்லை, நான் சீக்கிரமா வாரன், உன்னிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச பிளத்தையும் உண்மையா விடாம வச்சு கொண்டு சரியா, நான் சீக்கிரமா வரப்போறேன். நான் 3ஆம் நூற்றாண்டு இன்னும் 2-3 வருஷத்துல முடிஞ்சுவாங்க. ரோமன் சரி எல்லாரும் சரி 66ஆம் ஆண்டு 67ஆம் ஆண்டோட சரி இதுகள் எல்லாம். அதுல நீரோ தூக்கு போட்டு செத்து போனான். அதோட கிறிஸ்தவர்களுக்கு பெரும் விடுதலை, ரோமே உடைஞ்சிச்சது. பிறகு ரோமுக்கும் ஜூதர்களுக்கும் இந்த சாத்தாண்ட ஜபாலயத்துக்கும் பிரச்சனை. கடைசியில 2 பேரும் நாசம். ஜூதர்கள் உண்டு இல்லைன்னு கத்தர் ஆக்கிறார். ஜூதர்கள் ஐயோ இப்ப காசாவில கத்துற மாதிரி ஐயோ உங்களை சாப்பாடு ஒன்றும் இல்லை, ஐயோ உங்களை விட்டா காணும் என்ற மாதிரி. ஆனா கத்தர் விட இல்லை, அடிச்சு அவர் ஒரு இனமே இல்லாமல் ஆக்கினார். அவர் ஒரு இன அழிப்பு செய்தார் கத்தர். அவருக்கு தெரிஞ்ச இனத்தை உண்டு பண்றதும் இனத்தை இல்லாமல் ஆக்குறதும் அவர். அதனால ஏன் இப்படி செய்யறது அது கேட்கத்தக்கவன் யாரு? யோ மரத்தை வச்சு எனக்கு வெட்டுறதுக்கு உரிமை இல்லையோ, இனத்தை வளர்க்கிற எனக்கு அதை வெட்டுறதுக்கு உரிமை இல்லையோ. அதனால வாயை பத்தி கொண்டு எப்படி இந்த பூமியில எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்றன்னு பார்த்துக்கோ, நான் உன்ன வாழ வைப்பேன். ஆபிரகாமுடைய சந்ததியா இக்காலத்திலையும் அவனுக்கு பிள்ளைகளை கொடுப்பேன். ஆனா எனக்கு எதிராக வாழாட்டினீங்களோ இல்லாமலே ஆக்கியவன். இதான் கத்த ஸ்டைல். அதனால அதுக்கு பிறகு ஜூதர்களுக்கு ஜூதர் அழிவு, பிறகு கொஞ்ச காலத்தால ரோம் அழிவு, ஒரு 100-200 வருஷத்துல. அதோட சிட்டி ஆஃப் காட் தான் கடைசியில ஒகசின் எழுத வேண்டிய போச்சு. கத்தற்ற நகரம் என்னடாப்பா எப்படி இருக்கு இந்த அழிஞ்சு போச்சு நகரமே சரி, ரோமே சரி. அதனால சீக்கிரமாய் வருகிறேன். இது என்ன 2ஆம் வருகையோ இல்ல, அவருடைய நியாய தீர்ப்பின் வருகைகள். அது அப்பப்ப ஒவ்வொரு இனத்துக்கு மேல ஒரே இனத்துக்கு மேல கனதரம் அவர் வந்து போற அவர் மேகங்களோட மாற அந்த வருகை சீக்கிரமாய் வருது. அந்த டைம்ல கவனமா இருந்து கொள்ளுவோம். அப்படி செய்ய இருக்கிற வடிவா பிடிச்சு கொண்டிருக்கோம். நான் 5 விஷயம் உங்களுக்கு செய்வேன். 5 விஷயம் இல்ல கதைக்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், ஒரு நாளும் அதில் நீங்க மாட்டீர்கள். தேவனுடைய நாமத்தை எழுதுவன், என் தேவனுடைய அந்த பரலோகத்திலிருந்து புதிய எருசலேமுடைய நாமத்தை எழுதுவன், எந்த நாமத்தையும் எழுதுவன். 5 விஷயம் வாக்கு பண்ற அவ்வளவு தருவோம். நினைச்சுப்பா, உண்மையா முதல் இருந்த சேர்ச் பேருக்கு தான் அலைஞ்சது. ஆனா கத்தர் இது பேருக்கு மேலையில இருக்கிறத கொஞ்சத்துல உண்மையா இருந்தது. நான் உனக்கு பேர் பேரா இருந்து உனக்கு மேலே
சர்வசபை பேருக்கு தான் நலஞ்சது. ஒரு என்ன உன்னை பேர் கொண்டிருக்கிற பேர் எடுக்கிறது தான் தெரிஞ்சவன் மாய்மால பேர். ஆனா இங்க ஆளை இருக்கிறது தெரியல, அவளுக்கு ஒரு கொஞ்சம் விரங்களும் அல்லது ஆனா இருக்கிறதுல சோங் அடுத்த உண்ட பேரை நான் எழுதுவேன், உனக்கு பேர் பேரா தான் தாரும், அதனுடைய ஆலயத்திலே எழுத உண்ட பேர் எல்லாம். அதனால கத்தருங்கிற பேர் எழுதுறதா இருக்கணும், நாம பேர் எடுக்கிறது தெரிய தேவையில்லை. அதை முதலும் பார்த்துனாங்க, இப்பயும் அது வாக்கு தத்தம். அதாவது எங்களை பிரபல்யமாக்குறது கத்தர். எங்களுக்கு இந்த பூமியில பிரபல்யமாகாட்டியும் எங்களுக்கு அவருடைய புதிய பூமியில நமக்கு ஒரு பேர் இருக்கு. அதை செய்யறதுக்கு கத்தருக்கு பேர் எடுத்து கொடுத்தா காணும். நாம இந்த பூமியில கத்தருக்கு பேர் எடுத்து கொடு, அடுத்த பூமியில அவர் நமக்கு பேர் தந்து கொண்டிருப்பார். அதை நாம கவனம். இந்த பூமியில நமக்கு பேர் எடுக்க வலிக்கிட்டா கத்தட்ட பேரை மறந்து போட்டு நரகத்துல பேர் இருக்கு. அதையில நாம சரியான கவனம் இருப்போம். ஜெயம் கொள்ளுறவனவரோ கத்தருடைய ஆளு. கொஞ்சம் வரம் கொஞ்சம் தாளந்து, ஆனா கத்தருடைய ஆலயத்துல தூண், என் தேவனுடைய ஆலயத்துல தூணாக்குவன். ஆனா வரம் கணக்கை கொஞ்சம் இருந்த வரத்துல 100% கத்தருக்காக பயன்படுத்தின ஆலயத்துல கத்தருக்கு தூண். அதுல கத்தருடைய ஆலயத்தின் தூண்கள் கத்தருடைய உடன்படிக்கைக்கு உண்மையாந்து கொடுத்த வரங்களை பக்காவா பயன்படுத்துறார்கள். எல்லாம் சரியா நாம அதை கவனிக்க வேணும். நமக்கண்டு நாம பிரியாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில பிலதெல்பியா சபை ஊழியக்காரனும் சபையும் கத்தட்ட வசனம் போறதுதான் பிரியாசப்பட்டு கொண்டிருந்தாங்க. கத்தட்ட வசனம் போகுது இல்லையே என்றால் மூடி இருக்கிறேன்னு அழுதாங்க. கத்த சொல்ல நான் திறந்து வைப்பேன், அதனால நான் உங்களை பேரை நான் எழுதுவேன். கத்தராமே அந்த சபையினுடைய அதே அந்த நன்மைத்துவங்கள், அந்த கேரக்டர்ஸ், அந்த குணநலன்கள் பெரோயாவிலையும் பெரோயாவினுடைய ஊழியன்லையும் பெரோயாவின் மக்கள்லையும் இருக்க கத்தர் கிருபையா இருப்பாராக. ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம்.